லஞ்சு விளையாடுற விளையாட்டுல அப்பெல்லாம் என்ன சொல்லி கொடுப்போம்? அப்பாக்கு, அம்மாக்கு, பாட்டிக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்டா. எல்லாருக்கும் நீ கொடுத்தாதான் கடைசியா எல்லாம் முடிச்சு கை பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி யானைக்கு, பூனைக்கு, நாய்க்கு, நரிக்குன்னு நீ மட்டும் சாப்பிட்டா பத்தாது, கூட இருக்கிற எல்லா ஜந்துகளுக்கும், வாயில்லா ஜீவன்களுக்கும் கொடுத்து சாப்பிடணும். அப்படி கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா நீ கூட இருக்கிற எல்லாரையும் வச்சுக்கிட்டு அதோட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுத்து சாப்பிட்டுட்டு கடைசியா போறப்ப அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம்? கிச்சு கிச்சும்போம். அப்ப அது கிளு 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 சிரிக்கும்ல. நீ எல்லாருக்கும் கொடுத்து உன்னோட சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளையும் பேணுகிற போதுதான் உனக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும்ன்றதுதான் அந்த விளையாட்டினுடைய அர்த்தம். எல்லாருக்கும் கொடுத்து வாழணும்னு சொல்லி கொடுத்த தமிழ் சமூகம் இன்னைக்கு யாருக்கும் கொடுக்க கூடாது, லஞ்ச் பாக்ஸ்ல நீ மட்டுமே வச்சு அடைச்சு சாப்பிடணும்னு சொல்றோம்னா நாம் இன்றைக்கு குறுகிய மனப்பான்மை உடையவர்களாக மாறி போயிருக்கிறோம். நான்லாம் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறதுதான், நீ யாருக்கிட்ட வாங்குறியோ வாங்கலையோ அது பிரச்சனை இல்ல, யாராவது உன்கிட்ட கேட்டா தயவு செஞ்சு கொடுத்துரு, உனக்கு நான் வீட்டுல வந்து கூட இன்னொன்னு செஞ்சு கொடுக்கறேன்னு தான் சொல்லி அனுப்புவேனே தவிர யாருக்கும் கொடுக்காதன்னு சொல்லி கொடுக்காதீங்க. ஏன்னா யாருக்கு கொடுக்காத நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அப்படி ஒரு குறுகிய மனப்பான்மையில நாளைக்கு உங்க பிள்ளை உங்களுக்கே கொடுக்காது.